வேட்பாளர் சீட்டு தந்திருக்கிறோம். ஆதி தமிழருக்கு இருக்கு, நாடாருக்கு இருக்கு, கவுண்டருக்கு, வெள்ளாளருக்கு, அது மாதிரி எல்லாருக்கும் கொடுத்திருக்கும் போது பிராமணருக்கும் கொடுக்கும். ஒருவர் எங்களுடைய தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார். அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா, கோவில்ல சமஸ்கிருதத்துல ஓதுறது தப்பா சரியான்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய வேட்பாளர்கள் சொல்றது தவறு என்று. எப்படி நீங்க ஆடு மாடை அரசியல்ல இது அரசு வேலை வாய்ப்பா அறிவிப்பீங்க? கேளுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. விஜய் வருகை அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாம் தமிழருடைய அந்த வேகம் சற்று குறைந்திருக்கிறது. எங்களுக்கு அப்படியெல்லாம் தோணுது. விஜய் தமிழக வெற்றி கழகம் நினைக்கிற அந்த கட்சி அவங்களெல்லாம் நாங்கள் மதிக்கிறதே. ஒரு வருகை போது ரொம்ப பதற்றமானதுல நாம் தமிழர் இருந்தால் அந்த பதற்றம் ஒரு தனி மனிதனாக பதற்றம் ரொம்ப அதிகமாகி வெளிப்படுத்த வேண்டிய பதற்றம் அவர் வரும்போது தனிநபராக நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினராக இருந்தது என்னமோ. தொண்டர்களுடைய மனநிலை, அவங்களுடைய வழிகள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணு வெளியே பார்ப்பது என்பது கட்சி தலைமையினுடைய கடமையில ஒன்று. கூட்டணி அமைத்து அந்த மண் சார்ந்த மக்கள் சார்ந்த அரசியல் பேசும்போது இப்படிதான் இருக்கணும். முதல்ல கூட்டணிக்கு உண்டான ஜனநாயகமே இங்க கூட்டணி இல்ல 2031 தனித்து போட்டி அப்படின்னா நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தான் போட்டோம். எப்பவுமே இது ஒரு உரிமை போராட்டம், இது ஒரு சுதந்திர போராட்டம், இது மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நடக்கிற போராட்டம். படையாட்சி ராமசாமி படையாட்சி வரும்பொழுது ஆங்கிலம் அவ்வளவாக புழக்கத்தில் இல்லை. சாமானிய மனிதன் யார் எல்லோருடைய வீட்டிலும் நாம் போய் உட்கார்ந்து சாப்பிடலாம், கதவு திறந்திருக்கும், யார் வீட்லையும் நீங்க போய் எந்த உதவியும் கேட்கலாம். அவ்வளவு ஒரு மனித நேயமும் மனித தன்மையும் இருந்தது. அவர்கள் பிஜேபி பி டீம்ங்கிற அந்த விமர்சனமும் உங்க மீது வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, வைக்கப்பட்டதுதான். யார் இல்லை என்று சொன்னது? விஜய் நாங்கள் விமர்சிக்கும் பொழுது நாங்கள் திமுகவுடைய பி டீம் என்று சொன்னார்கள். அவங்களுக்கு தெரிஞ்சது அந்த பி, அதை வச்சுக்கிட்டு முன்னாடி ஏதாவது ஒரு கட்சி பேரை போட்டுட்டு சொல்லுவாங்க. சார், நான் என்னோட இலையில என்ன சாப்பாடு வச்சு சாப்பிட்டு. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரும் குளத்தூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளருமான திரு பிரேம் ஆனந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நாம் தமிழர் கட்சி அண்மையில் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்திருந்தாங்க. தொடர்ந்து தனித்து போட்டி, தொடர்ந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பது என்பதெல்லாம் பார்த்திங்கன்னா கட்சிகள் தொடர்ந்து ஒவ்வொரு கட்சிகளும் எடுக்கின்ற பல்வேறு முயற்சிகளுக்கு மத்தியில் இது ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி. ஏற்கனவே பல கட்சிகள் இதே போன்ற நிலைமையில் எடுத்திருந்தாலும் ஆனால் தொடர்ந்து இதே நிலைப்பாட்டில் இருப்பது என்பது தொண்டர்களை ஒரு விதமான சோர்வுக்கு உள்ளாக்காதா? அதே போல் தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? தொடர்ந்து தனித்து களம் காண்றோம் தேர்தல் அரசியலில் அப்படிங்கிறது தொண்டர்களாகிய ஒரு கேடர்ஸாக கட்சியில் இருக்க தொண்டர்கள் நாங்கள் உண்மையிலே வரவேற்கிறோம். 2-3 நாட்களுக்கு முன்பாக திருச்சியில் நடந்த மக்களின் மாநாடே அதற்கு சாட்சி. கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு மேலே திரண்டிருக்கிறாங்க அப்படின்னா கட்சியினோட உறுப்பினர்கள் தொண்டர்களையும் தாண்டி மக்களிடத்தில் அது எவ்வளோ பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு அப்படிங்கிறதுலேருந்து தான் நம்ம அதை பார்க்குறோம். ஊழற்ற, சாதி பேசாத, மதம் சாராத இந்த மாநிலத்துக்காக வேண்டிய ஒரு கட்சியினுடைய அவசியத்தை அந்த மக்களின் மாநாட்டில் குழுமி இருந்த கூட்டம் நிரூபிச்சிருக்கு. அப்போ இதனுடைய தேவை இருக்குது அப்படிங்கிறத புறந்தள்ளிட முடியாது. 8% வாக்குகள் பாராளுமன்ற தேர்தலில் பதிவாக இருக்கணும் போது இந்த தேவை, இந்த அரசியல், தமிழ்நாட்டில் இந்த அரசியலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், இதனுடைய தேவை இருக்கிறது என்பதை ப்ரூவ் பண்ணியிருக்கு. அப்போ தொடர்ந்து தனித்து களம் காண்பது தான் முதல்ல சரியாக இருக்கும். அதைத்தான் அண்ணனும் செய்கிறாங்க. பல தேர்தல்களில் தனித்து தான் போட்டி, கூட்டணியே கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல. பாதி பேர் வரவேற்பாங்க, பாதி பேர் வேறு விதமான அந்த கூட்டணிங்கிற அந்த மனநிலையும் இருப்பாங்க இல்லையா? அவர்களுடைய உணர்வுகளையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு கட்சியினுடைய தலைமை ஒரு முக்கியமான கடமை தானே. 4 லட்சம் வாக்காளர்களாக இருக்கும்போது வாக்காளர்கள் முதல் தேர்தலில் வாக்கு செலுத்தினது பாராளுமன்ற தேர்தலில் 36 லட்சம் வாக்காளர்களாக இருக்குது. நமக்கு மக்கள்கிட்ட போய் சேர்றது நம்மளுடைய பொருளாதார நெருக்கடியினால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் உண்மையாக கண்டிப்பாக இந்த அரசியல் தேவை அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டயே போய் சொல்லும்போது அதை ஏற்றுக்கிட்டு வரதுனால தான் அந்த ஏற்றம் இருக்கிறது. அந்த ஏற்றம் முழுவதுமாக ஒரு நாள் வரும். அப்படி வர வரைக்கும் நம்ம இந்த சண்டையை தொடர்ந்து தான் ஆகணும்.
திராவிட கட்சிகளோடும் தேசிய கட்சிகளோடும் கூட்டணி கிடையாது அப்படிங்கிற அறிவிப்போடு தொடங்கப்பட்ட நாம் தமிழர் இயக்கம் கட்சியானது இன்னைக்கு வரைக்கும் அதை நிரூபிச்சிட்டு இருக்கு. அந்த அந்த நிரூபணத்துக்கு சாட்சி தான் இந்த கூட்டமும், மக்களின் மாநாட்டிற்கு வந்த கூட்டமும், தொடர்ந்து ஏற்றங்களும் இருக்கிறது. இப்போ சுற்றுச்சூழல் அதே போல் வந்து பல்வேறு விதமான கால்நடைகள் மீது உள்ள அக்கறையால் மாநாடு, அதே போல் வந்து இயற்கை அந்த வளத்தை காப்பதற்கான ஒரு அடுத்த கட்டத்துக்கு அந்த அதாவது பார்த்திங்கன்னா சுற்றுப்புற சூழல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் வந்து உங்களோட நிலைப்பாடு வந்து வரவேற்கத்தக்க விஷயமா இருந்தாலும், தொண்டர்களுடைய மனநிலை, அவங்களுடைய வந்து வழிகள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்ணு வழியாக பார்ப்பது என்பது கட்சி தலைமையினுடைய கடமையில் ஒன்று இல்லையா? அவங்க வந்து தொடர்ந்து ஒவ்வொரு தொடரும் வந்து சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்கல்ல. எங்களுக்கு வந்து தனித்து போட்டி என்பது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒவ்வொரு வருடமும் வந்து இருக்க போட்டி தானே ஒழிய நம்ம வந்து சட்டமன்றத்தில ஒரு பிரதிநிதியா போய் ஒழிக்க முடியல. அதற்கு அவசியம் கூட்டணி என்பதுக்கான அந்த குரல் வந்து அவங்க மனதில் இருக்கிற அந்த குரல் இருக்குல்ல, மனதின் குரல். கூட்டணி அமைத்து அந்த அரசுகளில் இருப்பவர்களுக்கே அதிகாரத்தில் பங்கு கிடையாதுங்கிற நிலைமையை தான் இன்னைக்கு திராவிட கட்சிகள் உருவாக்கி வச்சிருக்கு. இதில் கூட்டணியெல்லாம் வைக்கிறத பற்றிலாம் நம்ம யோசிக்கவே முடியாது. இது முதல் பகுதி. 2வது, தொண்டர்கள் யாரும் அவ்வளவு சோர்வாலாம் இல்லை. நாங்கள்லாம் வந்து அண்ணன் கூட்டணி இல்லை 2031 தனித்து போட்டி அப்படின்னா நாங்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷம் தான் படுவோம். எப்பவுமே இது ஒரு உரிமை போராட்டம், இது ஒரு சுதந்திர போராட்டம், இது மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நடக்கிற போராட்டம். அதனால தான் விவசாயத்தை பற்றியும் கால்நடையை பற்றியும் நீர் வளத்தை பற்றியும் அண்ணன் பேசும்போது நாங்கள்லாம் அவர் கூட நிற்கிறோம். இதே கோட்பாடுகளோடு போய் நம்ம திராவிட கட்சிகளோடையோ தேசிய கட்சிகளோடையோ கூட்டணி வைக்கவே முடியாது. ஏன்னா அவர்களெல்லாம் கார்ப்பரேட்டுக்கிட்ட கையேந்திட்டு இருக்கிறாங்க. அவங்க அந்த அந்த நிலைப்பாட்டிலேருந்து அவங்க வரவே இல்லை. கார்ப்பரேட்டுக்கிட்ட கையேந்தி வாழ்ந்துட்டு இருக்கிற அவங்க கூட போய் நம்ம கூட்டணி வச்சுட்டு ஒன்றும் பண்ண போகிறதும் கிடையாது. தமிழ் மாநிலத்துக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் மண்ணின் கனிம வளங்களை காப்பாற்றுவதற்காக யாராவது ஒருத்தர் சத்தமிட்டு குரல் கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சும்மா மேம்போக்கா சட்டசபையில் இருக்கும்போது இல்லை அதிகாரத்தில் இருக்கும்போது 1-2 சட்டங்களை ஏற்றிருப்பாங்களே தவிர அந்த சட்டங்கள் எதுவும் முறைப்படி அமுல்படுத்தப்படவே இல்லை. அவங்களோட நாம் எதுக்கு கூட்டணி போகணும்? அப்போ இது தனிச்சு தான் களம் காணணும். அது தெளிவாக சொல்லிட்டார் அண்ணன். நான் இருக்கிற காலம் வரைக்கும் இது தொடரும், பிறகும் இது தொடரும். அதிகாரத்துக்கு நாங்கள் போகிறதுக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆகாது. அதிகாரம் என்பது மிக வலிமையானது. அதை அடைந்தால் அனைத்து ஆட்களுக்கும் எளிமையானது. ஆனால் அதையும் தாண்டி சட்டமன்றத்துக்குள்ளே போகிறதுனாலையோ பாராளுமன்றத்துக்குள்ளே போகிறதுனாலையோ மாத்திரம் இது நிறைவேறிடும்னு சொல்ல முடியாது. மக்களிடத்திலே ஒரு எழுச்சியும் புரட்சியும் வேண்டும். கடந்த 15 ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சியின் அண்ணன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எளிய மக்களுடைய கஷ்டங்களை, எளிய மக்களுடைய பிரச்சனைகளை ஒவ்வொருத்தரையும் அவர் எளிய மக்கள் போராட்ட களத்துக்கு இறங்கும் பொழுது எல்லா இடத்துலையும் அண்ணன் போய் அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு. எல்லா இடத்துலையும் நாம் தமிழர் கட்சி போய் அட்ரஸ் பண்ணியிருக்குது. இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு தூய்மை பணியாளர்கள் போராட்டமோ, ஒரு மாற்றுத்திறனாளிகள் போராட்டமோ, ஒரு அரசு ஒப்பந்ததாரர்கள் போராட்டமோ, அரசு வேலையில் வந்து சம்பள போராட்டமோ, இப்போ நடந்த டிஎன்பிஎஸ்சி பிரச்சனைகளோட போராட்டமோ எதுவாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி எந்த விதமான தயவுதாட்சியம் இன்றி அந்த போராட்டங்களுக்கு கை கொடுக்கிறது. நியாயமாக அந்த போராட்டங்களுக்கு அறிக்கை விடுகிறது. அந்த போராட்டங்களினூடே நீங்கள் மக்களோடு மக்களாக நின்று அந்த போராட்டங்களுக்கு வலிமை சேர்க்கிறது. இதுதான் இங்கே முக்கியமான அரசியல். பாரதிய ஜனதா கட்சி சொல்ற எல்லாத்துக்கும் ஆமாசாமி போட்டுட்டு இருக்க கூட்டணி கட்சிகள் மாதிரியோ நம்ம இருக்க முன்னாடி நாங்க வந்து பேசுறது அதிகாரம் தேவை தானே. நாம இங்க வந்து பேசுறது ஆட்சி மாற்றம், ஆள் மாற்றம் கிடையாது. அடிப்படையிலே அமைப்பு மாற்றம். அடிப்படையிலே அமைப்பு மாற்றம் என்பது மக்களுடைய சிந்தனையிலிருந்தே எழ வேண்டியது. ஒரு ஆட்சினா இப்படிதான் இருக்கணும், ஒரு அரசியல்னா இப்படிதான் இருக்கணும், மண் சார்ந்து மக்கள் சார்ந்து அரசியல் பேசும்போது இப்படிதான் இருக்கணும். முதல்ல கூட்டணிக்கு உண்டான ஜனநாயகமே இங்க கிடையாது. இல்லை, அமைப்பு மாற்றம்னு சொல்கிறீங்க. அதுக்கு காலக்கெடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருடம் அல்லது 10 வருடம் ஒரு நீண்ட நெடிய நீங்கள் வந்து ஒரு காலக்கெடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து எப்படி அந்த அமைப்பு மாற்றத்தில் வந்து நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போவீங்க? நாளாக தான் செய்யும். காத்திருந்து தான் ஆகணும். ஒரு 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 கருத்துருவாக்கம், ஒரு புரட்சிக்கான விதையை நாங்கள் விதைத்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய காலத்தில் இல்லை என்றாலும் அது வருகிற தலைமுறை, அடுத்த தலைமுறை அதை சீர்தூக்கி கொண்டு போக வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்காக இத்தனை வருடங்கள் கஷ்டப்பட்டது. ஆனால் முதல்ல வெறும் 2 எம்பியோ 1 எம்பியோ தான் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அகில இந்திய ஒன்றியமே அவங்க கையில் இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு தொடர் வேலைப்பாடு. அவர்களோட நமக்கு கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனால் அந்த தொடர் வேலைப்பாடு அவர்கள் செய்திருக்கிறார்கள்.
இங்கே தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சிகள் முற்று முழுதுமாக மாநில சுயாட்சின்னு ஒன்று முழங்கி உள்ளே வந்துட்டு இன்றைக்கி எல்லாத்தையும் கொண்டு போய் இந்திய ஒன்றியத்தில் அடமானம் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அப்போது இங்கே இந்த அமைப்பு மாற்றம் தேவைப்படுகிறது அப்படின்றத மக்களுக்கு புரியும் பொழுது, நான் 50-60 வருடமாக விழுந்த ஒரு பள்ளத்தை சரி செய்ய நான் வரும்போது, மக்களுக்கு இவன் வந்திருக்கிறான், இவன் செய்யறான், இதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும் அப்படிங்கிற புரிதல் வரும்பொழுது மட்டும்தான் அந்த அதிகாரத்தை நம்மிடத்திலே அளிப்பார்கள். அதற்கான காலம் வெகு விரைவில் கலந்து வரும். நாங்கள் மக்களின் மாநாட்டிற்கு முன்பதாக, மக்களின் மாநாட்டிற்கு பின்பதாக தொண்டர்கள் நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம், ஹாப்பியா இருக்கிறோம். நல்லா சண்டை செய்கிற ஐடியாவில் இருக்கிறோம். மக்களின் மாநாடு திருச்சியில் நடந்த மக்களின் மாநாட்டுக்கு நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. இன்னும் கூட்டத்துக்கு வர முடியாமல் இருக்கிறவங்க லிஸ்ட்டெல்லாம் இருக்குது. பொருளாதாரத்தில் தாங்கினவங்க இருக்குது. நான் அதையும் தாண்டி சொல்கிறேன், நேரடியாக பங்களித்தவர்கள் இல்லாமல் அந்த மக்களின் மாநாடை வந்து சமூக ஊடகங்களில் பார்த்தவங்களுடைய எண்ணிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கும். ஸோ மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்கான விதையை நாங்கள் தொடர்ந்து விதைத்து கொண்டிருக்கிறோம். அது கண்டிப்பாக நல்ல அறுவடை செய்ய வேண்டும் அப்படின்னா இந்த இந்த காலகட்டங்களை நாங்கள் கடந்து தான் ஆக வேண்டும். இப்போ விஜய் வருகை அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாம் தமிழருடைய அந்த வேகம் சற்று குறைந்திருக்கிறதா? எங்களுக்கு அப்படியெல்லாம் தோணலை. இல்லை, அவருடைய வருகை வந்து உங்களுக்கு வந்து பல்வேறு விதங்களில் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறதா? எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது கூட தோணலை. விஜய் தாவேக்காவா, அது தமிழக வெற்றி கழகம்னு நினைக்கிற அந்த கட்சி பேர், அவங்களெல்லாம் நாங்கள் வந்து மதிக்கிறதே கிடையாது. நீங்க அது அது எப்படி அது ஃபர்ஸ்ட் அவர் வருகை போது ரொம்ப பதற்றமானதுல நாம் தமிழர் தான். அந்த பதற்றம் ஒரு தனி மனிதனாக பதற்றம் ரொம்ப அதிகமாகி வெளிப்படுத்த வேண்டிய பதற்றம் அவர் வரும்போது தனிநபராக நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினராக இருந்தது என்னமோ உண்மைதான். ஏனென்றால் தொடர்ந்து நாங்கள் இந்த களத்திலே ஒரு நல்ல அரசியலை விதைக்க முற்படும் பொழுது திடீர்னு ஒரு மாயை போல வந்து இறங்கி கமலஹாசனுக்கு பிறகு விஜய் வந்திருக்கும் போது கொஞ்சம் ஒரு பதட்டம் இருந்தது என்னமோ உண்மைதான். ஆனால் ஒரு நாள் அந்த ஆள் வந்து திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல தான் அவருக்கு திராவிடம்னாலும் என்னன்னு தெரியாது, தமிழ் தேசியம்னாலும் என்னன்னு தெரியாது விஜய்க்கு அப்படிங்கிற புரிதலே எனக்கு வந்தது. கொள்கை நிலைப்பாடு. ஆமா, இல்ல அவர் வந்து 2 கண்களாக பார்த்திருக்கலாம். 2 கண்களாக பார்த்திருக்கிறாரு. அது எப்படி பார்க்க முடியும் அப்படிங்கறதான் கேள்வி. திராவிடம்னா என்னன்னு புரியணும், தமிழ் தேசியம் என்ன புரியணும், அப்பதான் அது சரியா வரும். அது தெரியாம அவரு இஸ் டெலிவரிங் தட் வேர்ட், அந்த சென்டென்ஸ் அவர் டெலிவரி பண்றாரு. அவருக்கு அந்த அந்த புரிதலே கிடையாது. கொள்கையே இல்லாம வெறும் ஒரு கூட்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி இது பண்ணுவீங்க? இல்ல, உங்களுக்கும் பாத்தீங்கன்னா நட்பு சக்தி வந்து 2 விதமா இருக்கும் இல்லைங்களா? நட்பு சக்தி 2 விதமா இருக்கும். அது அந்த அடிப்படையில் கூட அவர் வந்து சொல்லியிருக்கலாம்ல. அதுல கொள்கையில என்ன நட்பு சக்தி? கொள்கைக்கு அப்பாற்பட்டது நட்பு. அது தனியா உட்காந்து சாப்பிட்றது. கொள்கையில எப்படி நட்பாக முடியும்? என்ன சுட்டு போட்டாலும் நாங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்து மத சித்தாந்தத்தை நம்ம ஏத்துக்க முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்னும் போது கொள்கையில் எப்படி? அவருக்கு கொள்கை பிடிப்பே கிடையாதுங்க. இருந்தாலும் வந்து சீமான் அவர்கள் வந்து பிஜேபியோட பி டீம்ங்கிற அந்த விமர்சனமும் உங்க மீது வைக்கப்படுகிறது. ஆமா, வைக்கப்பட்டதுதான். யார் இல்லை என்று சொன்னது? விஜய் நாங்கள் விமர்சிக்கும் பொழுது நாங்கள் திமுகவுடைய பி டீம் என்று சொன்னார்கள். அவங்களுக்கு தெரிஞ்சது அந்த அதை வச்சுக்கிட்டு முன்னாடி ஏதாவது ஒரு கட்சி பேரை போட்டுட்டு சொல்லுவாங்க. சார், நான் என்னோட இலையில என்ன சாப்பாடு வச்சு சாப்பிடணுங்கிறது எனக்கு தான் தெரியும். நான் தான் பசியார போறேன். என்ன மட்டன் வச்சு சாப்பிட்றதா, சிக்கன் வச்சு சாப்பிட்றதா, வெஜிடபிள் சாப்பாடு வச்சு சாப்பிட்றதா நான் தான் தெரியும். இவன் தூரமா எங்கேயோ பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு அவர் சப்பாத்தி தான் சாப்பிட்றாருன்னா அது எப்படி உண்மையாயிடும்? இது ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். நான் இவ்வளவு நாட்களாக கடந்து வந்திருக்கிறேன். நம்முடைய கேள்வியினுடைய முதல் பகுதியை நீங்கள் தனித்து செயல்படுகிறீர்களே, இது எப்படி ஆக்கப்பூர்வமாக உங்களுக்கு அறுவடை கொடுக்கும் என்பதுதான் முதல் கேள்வி. அப்போ அந்த கேள்வியிலிருந்து பார்க்கும்போது இந்த கேள்வி சுத்தமா அர்த்தமற்று போகிறது இல்லையா? நான் எப்படி பிடிஎமாக இருக்க முடியும்? இல்ல, அதாவது பாத்தீங்கன்னா இந்த கேள்வி வந்து பலரால முன்வைக்கப்படுகிறது. அது அந்த கேள்வி கேட்க வேண்டிய நம்முடைய கடமை இல்ல. எத்தனை பேர் கேட்டாலும் அத்தனை பேருக்கும் சேர்ந்து தான் இதில் பதில். அதை எப்படி சொல்ல முடியும்? அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் யார் கூட இருக்கிறேன், நான் சொன்ன பிறகு நீங்க அதை மாற்றுக்கிறது, நீ பேசிட்டே இரு, நான் போயிட்டு என்னோட வேலையை செஞ்சுட்டே இருக்கிறேன், அவ்வளவுதான். உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி அவர் பார்த்தீங்கன்னா பிராமண வேட்பாளர்களை தன் கட்சி சார்பாக நிறுத்தியிருந்தார். அதே வழியை பின்பற்றி சீமான் அவர்களும் இப்பொழுது பிராமண வேட்பாளர்கள் 6க்கு மேற்பட்டவர்களை நிறுத்தியிருக்கிறார் என்ற ஒரு பேச்சும் பேசப்படுகிறது. உங்கள் சமூக நீதி பார்வையினுடைய வெளிப்பாடா, இல்லை இதில் வந்து வேறு விதமான அரசியல் இருக்குதா? சமூக நீதி பார்வையினுடைய வெளிப்பாடு அப்படின்றதையும் தாண்டி ஏன் பிராமணர்களை நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்து பேசுவோமா? அங்கிருந்து பேசும்போது ஏன் நிறுத்தக்கூடாதுன்னு யாராவது சொல்ல? அப்படி சொல்ல, அத சமூக நீதியுடைய வெளிப்பாடா இல்ல வந்து வேறு விதமான? எங்களுடைய 234 வேட்பாளர்கள் தேர்விலையும் எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும், ஜாதி என்று சொல்வார்கள், எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் வேட்பாளர் சீட்டு தந்திருக்கிறோம். ஆதி தமிழருக்கு இருக்கு, நாடாருக்கு இருக்கு, கவுண்டருக்கு, வெள்ளாளருக்கு, அது மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துருக்கும் போது பிராமணருக்கும் கொடுத்துருக்கிறாங்க. அவ்வளவுதான். ஒருவர் எங்களுடைய தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்.
அவங்க கிட்ட போய் கேட்டிங்கன்னா கோவிலில் சமஸ்கிருதத்தில் ஓதுறது தப்பா சரியான்னு கேட்டிங்கன்னா என்னுடைய வேட்பாளர்கள் சொல்வார்கள் தவறு என்று சொல்வார்கள். தமிழில் தான் ஓதணும்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க தமிழ் தேசியத்தை வந்து ஏற்றுக்கிறாங்க, தமிழ் தேசியம் சுவாசிக்கிறாங்க, திருவாரமும் திருவாசகமும் தேவாரமும் வேணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற அர்த்தமாயிடுது. அந்த மாதிரி வேட்பாளர்களை என்னுடைய கட்சி நிறுத்துது அப்படின்னா அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் தான். இவங்க பேசுகிற பிராமணர்கள் வேற, நம்ம பேசுகிற அது பிராமணர்கள் வந்து வேற. பன்னீர் திருமுறைகள் என்றாலே வந்து தேவார திருவாசத்தை ஒழிப்பது, தமிழில் ஒழிப்பது தான் நடைமுறை. அதை வந்து மாற்ற முடியாது. அது யார் விரும்பாமல் இருந்தாலும் அவர்கள் வந்து அதில் தான் வந்து ஓதி ஆகணும், வேற வழி கிடையாது. அது வந்து சைவ திருமுறைகள், பன்னீர் திருமுறைகளில் அது ஒரு பகுதி அப்படி இல்லைங்களா? ஓதுகிறவர்கள் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். முருகனையும் மற்றவர்களையும் அவர்கள் தமிழிலே வேண்டுகிறார்கள். தமிழே இறைமொழி அப்படின்னு சொல்ற பிராமணர்களை நாங்கள் நிறுத்துறோம். இதில் எங்களுக்கு ஒன்றும் சங்கடம் கிடையாது. அதை விட ரொம்ப மோசமானது இந்து அறநிலையத்துறை அமைச்சர் வந்து தமிழிலும் குடமுழுக்கு செய்வோம்னு சொன்னதுதான் சங்கடம். மறுபடியும் அந்த வார்த்தையை பதிவு பண்ணல. தமிழிலும் குடமுழுக்கு செய்வோம்னா நீங்க தமிழ்நாட்டுக்கு அறநிலையத்துறை அமைச்சரும் வந்துட்டு தமிழ்ல தான் செய்வோம்னு சொல்றதை தாண்டி தமிழிலும் செய்வோம் அப்படின்னு சொல்றாருல்ல, அதுதான் கஷ்டம். அந்த அமைச்சர் அவங்க கேள்வி கேட்கணுமே தவிர சீமான் என்ன மாதிரி வேட்பாளர் நிறுத்துறான்னு பார்த்துட்டு இங்க வந்து சீமான் அண்ணனையோ நாம் தமிழ் கட்சியோ கேள்வி கேட்டு இருக்கிறது சரியான கோணம் இல்லை. முதல்ல அங்க சரி செய்யணும். முதல் பொது தேர்தல் 1952 பார்த்தீங்கன்னா வேறு விதமான சூழ்ச்சியால் இங்கே வந்து ஹிந்தி ஆதிக்கத்தை திணிக்கிற முயற்சி நடந்தது. அதை வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நெடிய காலங்கள்லாம் எடுத்துக்கல. ராமசாமி படையாச்சியர் என்ன பண்ணுறாருன்னா உடனடியாக கட்சி ஆரம்பித்து உடனடியாக வந்து திண்டிவனம் பார்லமெண்ட் தொகுதியில் திருக்குறள் படையே வந்து நிறுவி திருக்குறள் முனுசாமி அவர்களை நிறுத்தி கோயங்காவுக்கு எதிர்ப்பாக மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற வைத்தார். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 10 வேட்பாளர்கள் அதிக வாக்கு வித்தியாசம் அந்த காலகட்டத்தில். அதில் திருக்குறள் முனுசாமி அவர்கள், ராமசாமி படையாச்சி அவர்கள், இவர்கள்லாம் வந்து அந்த தேர்தலை வந்து வேறு விதமான நிலைக்கு கொண்டு போனவர்கள். ஆழிப்பேரலை போல ஒரு கட்சியே வந்து வேறு விதமான நிலைக்கு தள்ளியவர். ரொம்ப காலம்லாம் எடுத்துக்கல. எதுக்கு சொல்கிறேன்னா தமிழ் தேசிய வெற்றி என்பதற்கான முதல் அந்த அறிகுறியும் அது அப்போ தான். அதுக்கு பிறகு அது போன்ற ஒரு வெற்றி என்பது இன்னைக்கு வரைக்கும் ஏற்படவே இல்லை. அதுக்கு முன்பு ஏற்படல, பின்பு ஏற்படல. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் சொல்கிறாங்களா 1965, அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டமே அதுதான் இல்லைங்களா? இது எதுக்கு சொல்கிறேன்னா அரசியல், ஹிந்தி எதிர்ப்பு, இந்தி ஆதிக்கம் எல்லாத்துக்கும் முடிவு கட்டின ஒரு தேர்தல். அந்த ரொம்ப காலகட்டம்லாம் ரொம்ப எடுத்தது ஒரு 2 மாதத்தையே முடிவு பண்ண விஷயம். இப்படி அந்த நிலைப்பாட்டுக்கும் நீங்கள் இவ்வளோ நாள் எடுத்துருக்கிற அந்த காலகட்டம் இருக்குல்ல, இதுக்கும் பார்த்தீங்கன்னா இது ஏன் அது போன்ற ஒரு முடிவுலாம் எடுக்க முடியாது அவங்களால. அன்னைக்கு 52 ராமசாமி படையாச்சியார் எடுத்த முடிவு போல உங்களாலாம் எடுக்க முடியாது. ஏன் ரொம்ப யோசிக்கிறீங்களா? இந்தி எதிர்ப்பு மட்டும் இல்லை, இங்கே இருக்கின்ற பல்வேறு விதமான தேர்தல் சம்பந்தமான நடைமுறைகள்ல தேர்தல் நடைமுறைகள் உண்மையா சொல்ல வேண்டும் என்றால் நேற்று தான் ஒரு நடிகர் வந்து கட்சி தொடங்குகிறார். தமிழக வெற்றி கழகம் என்று பெயர் அறிவிக்கிறார். அவருக்கு ஒரு சின்னம் ஒன்று வழங்கப்படுகிறது. அவர் கரூர் செல்கிறார். 41 பேர் மரணம் அடைகிறார்கள். 41 பேர் மரணம் அடைகிற பிறகு எல்லோரும் ஒரு மாதம் காணாமல் போய்விடுகிறார்கள். திருப்பி அந்த கட்சி தலைவர்கள்லாம் வருகிறார்கள். எல்லா டிவி டிபேட்லையும் சமூக ஊடகங்கள்லையும் அவர்கள் ஆட்கள் இல்லாமல் பேசுபொருளே கிடையாது. சீமானும் வந்து களத்தில் நிற்கிறார், அதை பற்றி பேசுறாங்க. மிக குறைவு 100 விழுக்காடு யாரை பற்றி பேசுகிறார்கள், 5 விழுக்காடு யாரை பற்றி பேசுகிறார்கள் என்பது தெரியும். ஒரு சின்னம், நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னம் புதிதாக அறிவிக்கப்பட்டு மக்களுடைய பார்வைக்கு வந்து கிட்டத்தட்ட 60-70 நாட்கள் ஆகிறது. சமீபத்திலே ஒரு மிக பிரபலமான தொலைக்காட்சி பழைய நாம் தமிழர் கட்சி சின்னம் போன பாராளுமன்ற தேர்தலிலேயே எடுக்கப்பட்ட அந்த கரும்பு விவசாய சின்னத்தை கொண்டு வந்து போட்டு இதிலே இவ்வளவுதான் வாக்கு சதவீதம் வரும் என்று சொல்கிறார்கள். பாமர மக்களிடத்திலே போய் நீங்கள் வாருங்கள் புரட்சி செய்வோம் என்று உடனடியாக அழைக்க முடியாது. புரட்சியில் இருந்தும் அந்த மாதிரி சொல்லாடல்கள் இருந்தும் இன்னும் சொல்ல வேண்டால் தெளிவான தமிழ் மொழியில் பேச வேண்டிய எண்ணத்திலிருந்துமே அவர்களை வெளியேற்றி இருக்கிறது இந்த 50 வருட கால ஆட்சிகள். ராமசாமி படையாட்சி ஐயா வரும்பொழுது ஆங்கிலம் அவ்வளவாக புழக்கத்தில் இல்லை. சாமானிய மனிதன் வந்து எல்லோருடைய வீட்டிலும் நாம் போய் உட்கார்ந்து சாப்பிடலாம், கதவு திறந்திருக்கும், யார் வீட்லையும் நீங்க போய் எந்த உதவியும் கேட்கலாம். அவ்வளவு ஒரு மனித நேயமும் மனித தன்மையும் இருந்தது. அப்பொழுது பழக்க வழக்கம் எல்லாம் வேறு மாதிரியாக இருந்தது. விருந்தோம்பல் என்ற வார்த்தையை தொலைத்து விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே புரட்சி என்ற வார்த்தையை நாங்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறோம். இது உண்மண், இது உண்மொழி, இது நம்முடைய மாநிலம் என்று விதைத்துக் கொண்டிருக்கிறோம். இது
கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். தேவர் மகன் படத்துல சிவாஜி சொல்ற மாதிரி 200 வருஷமா வெற்றிவேல் வீரவேல்னு கூட்டிட்டு இருந்தோம், திடீர்னு வந்து போராட கூப்பிட்டா எப்படி வருவான்? நிதானமா வருவான்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி 15 வருஷமா தனி ஒரு மனுஷனா கத்த அது ஆரம்பிச்சு. கமலஹாசன் ஒரு டைலாக் சொல்லுவாரு, அதுக்குள்ள நான் செத்துருவோம் போட்டிருக்கேன். ஆமா, பரவாயில்ல, அது விதை தானே அது. இல்ல அதையும் சொல்லுவாரு, அதையும் நம்ம பதிவு பண்ணி ஆமா, ஆகணும். அது 15 வருஷமா அண்ணன் தடியா வந்து கத்தி இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 40 லட்சம் வாக்க வாங்கி இந்த இடத்துல தமிழ் தேசியன்ற ஒரு கருத்தை ஒரு கூடாரத்துக்குள்ள, ஒரு வீட்டுக்குள்ள, ஒரு மண்டபத்துக்குள்ள இருந்த ஒரு விஷயத்த ஒரு பொதுத்தளத்துல ஒரு பெரிய 62 ஏக்கர் நிலத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் அப்படின்னா இது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இது இது வந்து பிரமிப்பூட்டப்பட வேண்டிய விஷயம். இதை பற்றி அடுத்த நாள் பத்திரிகையில பாத்தீங்கன்னா 5வது பக்கத்துல 6வது பக்கத்துல போடுறாங்க. மனசாட்சியே இல்லாதவங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் டிவைடட் பை ரூல். காலையில 2000 ரூபாய் தருகிறாரு, அடுத்த நாள் 10,000 ரூபாய் தருகிறாரு. அது எப்படி கொடுப்பான்னு யாரும் விவாதிக்க முடியல. டிஎன்பிசியில வந்து அவ்வளவு குளறுபடி நடக்குது. தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷன் போர்டு என்ன பண்ணுதுன்னு கேட்க இங்க டிபேட் வைக்கல. ஒரு 1000க்கு எத்தனையோ லட்சம் மாணவர்கள் அதை நம்பி எதிர்காலத்தில் இருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையின்மை தன்மையை ஒரு டிபார்ட்மெண்ட் ஏற்படுத்தி வச்சிருக்கு. அதை பத்தி பேசல. 2000 ரூபாய் முதல் மு.க. ஸ்டாலின் ஐயா கொடுத்தாரு, 10,000 ரூபாய் கருணை தொகையை எடப்பாடி கொடுத்தாருன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. ஹிந்தி எதிர்ப்பு, நாங்க ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் பண்ணோம் 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணோம். பெரும் திரளா தான் வந்திருந்தாங்க ஜனங்க. மனிதர்களுக்கு இங்க இருக்கிற தமிழ் மொழிக்குள்ள, தமிழ்நாட்டு மக்களுக்குள்ள ஹிந்தி ஆதிக்க உணர்வு அறவே இருக்கிறது. அதை எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் அது சபைக்கு வருவதற்கு சில காலங்கள் ஆகிறது. அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். கண்டிப்பாக அது வந்து உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். விஜயை மையப்படுத்தி எல்லாரும் வந்து அவர் வெல்வாரா, அவர் வந்து பின்னாடி நோக்கி போவாரா என்று விவாதங்கள் அங்கங்கே நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த பட்டியலில் சீமானும் வந்து வெல்வாரா, அவர் வந்து அவருடைய கை ஓங்குமா அப்படின்னு அனைவருமே வந்து பரபரப்பாக பேசக்கூடிய அந்த சூழலை உருவாக்க வேண்டியது உங்களுடைய கடமை தானே. இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய சீமானுடைய வார்த்தைகளை பேசுறாங்க, கேட்குறாங்க அப்படின்னா அதில் வந்து கொஞ்சோண்டு பொதுமக்களுடைய சப்போர்ட், ஆதரவு அண்ணன் சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கைக்கும் இருக்கிறது. தவிர்க்க முடியாத சக்தியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அவர் மாறி இருக்கிறார். அவருக்காக இளைஞர்கள் காத்திருக்கிறார்கள், சந்திக்கிறார்கள். நான் கண் கூட பார்த்துருக்கேன். 2016 வந்து அண்ணனை பார்க்கறதுக்கும் இப்போ வந்து அண்ணனை பார்க்கறதுக்கும் கஷ்டமா இருக்கு. அண்ணனோட கார் வந்து அப்படியே அடைச்சிக்கிறாங்க வழியை. எங்களுக்கெல்லாம் பார்க்க மிகவும் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. யாரை நாங்கள் வந்து பின்பற்றி வந்தோமோ அவனுக்கு மற்றவங்களுக்கும் புரியும் போது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கு. அவ்வளோ அடைச்சிக்கிறாங்க. அப்போ அதுக்கு உண்டான வெளிச்சம் மிக குறைவு. கூப்பிடுறாங்க, டிபேட்டுக்கு கூப்பிடுறாங்க. டிபேட்டுக்கு என்னத்துக்கு கூப்பிடுறாங்க? நீங்க என்ன கொள்கை வச்சிருக்கீங்க கேட்கலாம். எப்படி நீங்க வந்து ஆடு மாடை வந்து அரசியலில் வந்து அரசு வேலை வாய்ப்பாக அறிவிப்பீங்க? கேளுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. அது வந்து வேற டாபிக். மணல் கொள்ளையை எப்படி தடுப்பீங்க? கனிம வளத்தை எப்படி தடுப்பீங்க? என்ன உங்களுடைய புதுசா என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? கேளுங்க. தமிழ் மொழியினுடைய ஆர்வங்களை குறித்து நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி பசங்களோட பரிசோதித்து பாருங்கள். மாநிலத்தினுடைய கனிம வளங்களை குறித்து, மாநிலத்தினுடைய கொள்கைகளை குறித்து இவர்களோட பேசி பாருங்கள், அவர்கள் பதில் சொல்வார்கள். அது உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் ரொம்ப தெளிவாக தான் குறிப்பிடுறீங்க ஒவ்வொரு வருஷமும். இந்த முறை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான தேர்தல் அறிக்கை உங்கள்ட்ட இருந்து வருமா? கண்டிப்பாக வரும். நாங்கள் 2016 கொடுத்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்களுக்கு தேர்தல் அறிக்கை கிடையாது. ஒரு ஆட்சி அமைஞ்சா அதனுடைய வரைவு அறிக்கைன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதில் கொஞ்சம் ரீஃபார்மேஷன் பண்ணி இன்னும் ஒரு 4-5 நாளில் வந்துடும். அது வந்துட்டே தான் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. நிகழ்ச்சியை பங்கேற்று கருத்துக்களை தெரிவித்து நன்றி, வணக்கம்.